பொண்ணோட பாடியை அவங்க பேரண்ட்ஸ் வர முன்னாலே இந்த இறுதி சடங்குகளை ரொம்ப அவசரப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஏதோ மர்மம் இருக்கு. பெற்றோர்கள் கிட்ட ரேட் பேசுறாங்க. குழந்தைங்களுக்கு எப்படி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்லி கொடுப்போமோ அந்த மாதிரி வச்சு ஏரோ மார்க் போட்டு இங்கே எங்கே ஹர்ட்னா அவங்க அம்மாவோட ஃபீலிங், ஒரு தாயோட ஃபீலிங் எப்படி இருக்கும். ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் 8 வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம். நான் வந்து ஃபோனில் வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. என்சிசி கேம்ப் ட்ரெயினி 30 இயர்ஸ் தான். ஒரு 13 பிள்ளைங்களை பாலியல் பலாத்காரம். அவனோட ஃபோனை பார்த்துருக்காங்க, அதில் நிறைய ஆபாச வீடியோஸ் தான் அவன் பார்த்துருக்கான். அவனோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 4 முறை அவனுக்கு திருமணம் ஆயிருக்கு. அவன் வந்து ஒரு உமனைசர். அங்கே கேமரா வந்து உடைக்கப்பட்டிருக்கு அந்த ரூமில். ஒரு எக்ஸ் பிரின்சிபலுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா அவனை அரெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த சாத்தாங்குளம் கேஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அடித்து கேட்குறீங்க. அவ பட்ட கஷ்டத்துக்கு இவனை நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே. மோஸ்ட் ஆஃப் த மந்திரி பதவிகள் ஃப்ராங்காக சொல்கிறேன், அவங்க எல்லாமே ஒரு ஆள். அன்னைக்கு டெல்லி, இன்னைக்கு கல்கத்தா, நாளைக்கு எந்த ஊர்? வணக்கம். நம்ம எல்லாருக்குமே கொல்கத்தால நடந்த அந்த இஷ்யூவை பத்தி தெரியும். ஸோ அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக பள்ளி ஆசிரியை புனித செல்வி அவர்கள் நம்மோட நினைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. இப்போ எல்லாருமே சொல்றாங்க அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் வன்கொடுமை செஞ்சு கொள்ளல, ஸோ வந்து ஒரு 5 பேருக்கும் மேலே தான் அந்த பொண்ணு வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஆமாம், அந்த டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் வருது. அதை வச்சு பார்த்தா இது ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆனால் எனக்கு புரியல, ஒரே ஒரு நபரை தான் கைது பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். மற்றவங்க யாரையுமே கைது பண்ணலை. அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன் இன்னும் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அந்த விஷயத்தில் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. பெண் மருத்துவர் அது வந்து மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுற ஒரு துறை. ஸோ அதனால் மற்ற பெண்களுக்கு இதனால எப்படி வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், நம்ம சுதந்திர தினம் கொண்டாடி இருக்கோம், 78வது சுதந்திர தினம். அது வந்து எதுக்கு கொண்டாடினாங்கன்னு தெரியல. ஊர் ஃபுல்லும் லைட்லாம் போட்டு தேவையில்லை. இப்படி ஒரு மன கஷ்டத்தில் நாடே இருக்கும்போது என்னைக்கு பெண்கள் ரோட்டில் 1 மணி 2 மணிக்கு நம்மளால் நடமாட முடியுதோ ஃப்ரீயாக, அன்னைக்கு தான் நமக்கு முழு சுதந்திரம் கிடைச்சதா நான் நினைக்கிறேன். உடை நல்லா போட்டிருக்காமல் இருந்திருக்கலாம், பசங்களோட க்ளோஸாக இருந்ததால் வந்திருக்கலான்னு. என்ன ரீசன்? ஏன் ஒரு பொண்ணு அவள் விரும்பின மாதிரி உடை உடுத்தக்கூடாதா? ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல, முழுசாக கிடைக்கல. ஏன்னா அது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. இப்போ பெங்களூரில் 3 நாளைக்கு முன்னால் நடந்த விஷயம். ஒரு பெண் ஒரு கெட் டுகெதருக்கு 3rd இயர் ஸ்டூடெண்ட் போயிட்டு வந்திருக்கா. ஒரு பைக் லிஃப்ட் கேட்டிருக்கா. அவளோட எண்ணம் மேபி அவள் ரொம்ப ப்ராட் மைண்டடு, சரி நம்ம உடன் பிறந்தவங்க மாதிரி நினச்சி அவள் லிஃப்ட் கேட்டு போகும்போது அந்த பையன் வேறு டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அவளை பாலியல் பலாத்காரம் செஞ்சு அவள் ஃபோன்லேருந்து அலர்ட் மெசேஜ் கொடுத்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாரதுக்குள்ளே அந்த பையன் தப்பிச்சு போயிட்டான். ஸோ இன்னும் வந்து இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குங்க. நம்ம கவர்மெண்ட்டு அதுக்கு தக்க பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் நடக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை இந்த கேஸில் அந்த பொண்ணு எவ்வளோ கொடுமை வலியை அனுபவிச்சிருப்பா, அத்தனை வலியும் அவனுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி வன்கொடுமை இனிமேல் நடக்கும்போது அந்த தண்டனைகள் இதுதான்னு பட்டியலிடுங்க கவர்மெண்ட்டு. அந்த ஆணை எனக்கு தெரிஞ்சு அவன் உயிரோடு இருக்கணும். ஆனால் அவனோட மெயின் பார்ட்ஸையோ அல்லது கை கால் ஏதோ ஒன்றை வெட்டி அவன் வந்து அந்த வலியை அனுபவிக்கணும். இது ஒரு பழி வாங்குற உணர்ச்சியோடு சொல்லலை. இது ஒரு நபருக்கு இந்த தண்டனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயம் எந்த ஆணோ சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அடுத்த ஒரு பெண்ணை பார்க்க மாட்டான், தொட மாட்டான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. வன்முறைகளுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு நீங்கள் பட்டியலிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது நிச்சயம் இதுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். ஏன்னா என் உள் மனசுலேருந்து ரொம்ப மன கஷ்டத்தோடு இருங்க. ஆகஸ்ட் 9 கேள்விப்பட்டதுலேருந்து சரியாக தூங்க முடியலை. இது யாருக்கு நடந்தால் என்னங்க, யாருக்கு நடந்தால் என்ன? எந்த மனிதாபிமானம் உள்ள ஒரு தாய் ஒரு பெண் ஏற்றுக்க முடியாது. அவங்க எதுக்கு அந்த ஃப்ளோருக்கு முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எதுக்கு இந்த மாதிரி அந்த பொண்ணையே வந்து ப்ளேம் பண்ணாங்க? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு வந்து ஏதோ அங்கே சில நடக்கிற கரப்ஷன் தப்பான இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே அந்த எக்ஸ் பிரின்சிபல் பண்ணின விஷயந்தான் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளை 4 பேர் அட்டாக் பண்ண வராங்கன்னா அவளை ஒரு டாக்டர் ஒரு தைரியமாக இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படித்த டாக்டர் நிச்சயம் அவள் உயிரை அவள் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாள். அங்கேருந்து தப்பிச்சு போய் திருப்பியும் அந்த விஷயத்தை 4 பேருக்கு சொல்லணும், சொல்லி நியாயம் கிடைக்கணும்னு தான் போராடுவாளே ஒழிய அவள் நிச்சயம் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டாள். இது எல்லாமே இவங்க வந்து ஒரு சில முக்கியமான புள்ளிங்களை காப்பாற்றணும்னு நினச்சி
அப்பப்போ அவங்க போடுற நியூஸு தான். மற்றபடி அந்த பொண்ணு வந்து அந்த நடந்த கொடுமைகள், இத்தனை இன்ஜுவரிஸு, லங்ஸில் பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்டு, பிளட்டு ப்ளீடிங் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ், அது எல்லாமே பிஃபோர் டெத்து தான் நடந்திருக்கு. அது ரொம்ப கிளியராக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க டாக்டர்ஸு, ஐஏஎன்எஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அவளை வன்கொடுமை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவளை திருப்பி உயிரோடு வந்தால் அவள் எதுவும் சொல்லிடுவாளோ என்னமோ அவங்க வந்து கொலை செய்திருக்காங்க. அதுக்குரிய ப்ரூஃப் எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட்ஸில் இருக்குது. ஸோ அவளை ஸ்ட்ராங்கிள் பண்ணி தான் அவளை கொண்டிருக்காங்கங்கிறது. பட் இந்த விஷயம் எல்லாமே நடந்த வலிகள் எல்லாம் பிஃபோர் டெத்து தான். ப்ரைவேட் பார்ட்ஸில் இருந்து லிக்விட் வரதோ ப்ளீடிங் வரதோ இதெல்லாம் நினைக்கும் போது அப்படியே அதை சொல்லவே எனக்கு வாய் வரலை. ஏன்னா நம்ம ஒரு பெண் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மந்திரி பதவிகள் ஃப்ராங்காக சொல்கிறேன், அவங்க எல்லாமே ஒரு ஆண். இன்றைக்கி ஒரு பெண் இந்த நாட்டை ஆண்டிருந்தானா நிச்சயம் ஒரு பெண்ணோட வழி அவளுக்கு தெரிஞ்சு ஒரு 7 நாளில் இன்றைக்கி தண்டனை கொடுத்துருப்பாங்க. அவங்கெல்லாம் பெண்கள் இல்லை, ஆண்கள். பெண்களோட வலியும் அவமானமும் ஒரு ஆணுக்கு தெரியாது. இப்போ அந்த பெண் மருத்துவர் வந்து இறந்த பிறகுமே அந்த நபர் வந்து அவங்கள வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த சஞ்சய் ராய் லாஸ்ட்டாக அவளை வன்கொடுமைப்படுத்தி பாலியல் பலாத்காரம் பண்ண நபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு வாலண்டியர் தான். அந்த ஹாஸ்பிட்டலில் போலீஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒரு வாலண்டியர் செக்யூரிட்டியாக இருந்திருக்கான். அவனோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா 4 முறை அவனுக்கு திருமணம் ஆயிருக்கு. அவன் வந்து ஒரு உமனைசர். என்னோட கேள்வி, இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு செக்யூரிட்டியாக வைக்கிறவனோட பேக்ரவுண்டை ஏன் நீங்கள் பார்க்கல? ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இன்டர்வியூ வச்சு எவ்வளோ போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வச்சு தானே ஆள் எடுக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையே. மேபி ஹீ இஸ் நாட் எஜுகேட்டட், அவனுக்கு படிப்பறிவு தேவையில்லாமல் இருக்கலாம். பட் அவனோட பேக்ரவுண்ட் ஒரு செக்யூரிட்டியாக, என்னமோ ஒரு ஃப்ளாட்டுக்கோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கோ ஒரு செக்யூரிட்டியாக இருக்கிறவனுக்கு நிச்சயம் என்ன பேக்ரவுண்டுன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் தெரியுது அவனோட உமனைசர். ஸோ அவன் தான் ஃபைனலாக போய் அந்த பொண்ணை ரொம்ப பலாத்காரம் பண்ணியிருக்கான். அவனோட ஃபோனை பார்த்துருக்காங்க. அதில் நிறைய ஆபாச வீடியோஸ் தான் அவன் பார்த்துருக்கான். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயும் அவனோட ட்ரக்ஸ்னாலேயும் தான் அவன் அந்த பொண்ணை கடைசியாக ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். அது வந்து இறந்த பிறகுன்னு கூட தெரியாமலா என்னமோ அவன் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். ஸோ அந்த 14 இன்ஜுவரிஸு, ப்ளீடிங் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி எல்லாமே இந்த கடைசி நபர். அதுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அல்லது அந்த ஒருத்தரால் பண்ணும்போது அந்த பொண்ணு நிச்சயம் உயிர் போகாது. அண்ட் அந்த ரிப்போர்ட் படி ஷி ஸ்ட்ராங்கிள் டு டெத். ஓகே, பட் ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த ஒரு நபர் தான் போயிட்டு வந்ததாக வந்து பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஜுரிஸ்லாம் பார்க்கும்போது இல்லை இந்த காஸ் ஆஃப் டெத்தாக பார்க்கும்போது பார்த்தா ஒருத்தர் தான் அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலை. இவன் போயிட்டு வந்தது ஃபஸ்ட்டு உள்ளே போகிறான், ப்ளூடூத் இருக்குது, வெளியில் வரும்போது ப்ளூடூத் இல்லை. பட் அதுக்கப்புறம் நிச்சயம் அந்த இதில் அங்கே கேமரா வந்து உடைக்கப்பட்டிருக்கு அந்த ரூமில். அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் செக்கிங்க்கு போகும்போது எல்லாமே உடஞ்சிருக்கு, கேமரா உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ கேமரா உடைக்கப்பட்டிருக்குன்னா யாரோ பிளான் பண்ணி இது ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த 4-5 பேர் முக்கியமான புள்ளிகள். கடைசியாக இவன் ஒருத்தன் பழைய ஏற்றுக்கிட்டா அவங்க தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம். ஸோ அந்த கவர்மெண்ட்டை, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இன்னுமே ஏன் அவங்கள காட்டி கொடுக்கல? ஒருத்தன் பண்ணியிருக்கான், அவனை வந்து இப்போ நம்ம மூவிஸில் காட்டுறோம், ஒரு கேங்கில் ஒருத்தனை பிடிச்சி அடித்தா அவன் நிச்சயம் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். அந்த அளவுக்கு இன்னும் அவங்ககிட்ட உண்மையை வரவழைக்கலையே நீங்கள். அவனை நீங்கள் உட்கார வச்சு ஃபேஸை கவர் பண்ணி கொஸ்டின் தான் பண்ணுறீங்க. அவனை என்ன மாதிரி அவள் எவ்வளோ துன்பப்பட்டிருக்கா, அந்த பொண்ணு எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கா. அந்த போலீஸ் விசாரணை, சிபிஐ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவள் பட்ட கஷ்டத்துக்கு இவனை நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே. இவனை நீங்கள் ஒரு துன்புறுத்தும் பண்ணாமல் அவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? மீதி 4 பேர் எப்படி அப்படின்னு எப்படி தெரியும்? அவனை நீங்கள் விசாரணைப்பட்டு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா. அப்போ ஆர்டினரியாக ஒரு சின்ன சின்ன கேசஸில் கூட நீங்கள் அந்த சாத்தாங்குளம் கேஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அடித்து கேட்குறீங்க. ஏன் இந்த நபர்களை ஏன் நீங்கள் அடிக்கலை? ஏன் துன்புறுத்தி கேட்கலை? அந்த பொண்ணு அங்கே அவ்வளோ துன்பப்பட்டிருக்கா. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இவனை நீங்கள் துன்புறுத்தி கேட்டாலொழிய மற்ற நபர்கள் யாருன்னு தெரிய வாய்ப்பு வராது. இந்த பெண் மருத்துவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை, கால் எலும்புலாம் எதுவும் உடைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வன்கொடுமை வந்து ஒருத்தர் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது ஒருத்தர் மாதிரி தெரியல, 5க்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கால் எலும்பு வந்து ரைட் ஆங்கிளில் இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தெரிஞ்சுது. அந்த எலும்பு ரைட் ஆங்கிளில் இருந்தது. அவள் ரொம்ப
எல்லா இடத்துலேருந்தும் ப்ளீடிங் இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்குள்ள ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சரே உடம்புல இல்லைன்னு வருது. ஸோ ஒரு ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே இவ்வளோ பிரச்சனைகள் வருது. ஏன் மாற்றி மாற்றி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் போக நேற்று கிரிமேஷனுக்கு அந்த பொண்ணோட பாடி போகும்போது 2-3 பாடி இருக்கத்தக்க இந்த பொண்ணோட பாடியை அவங்க பேரண்ட்ஸ் வர முன்னாலே எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ். அந்த கிரிமேஷன் உள்ள மேனேஜர் வந்து சொல்லியிருக்காரு, எங்களை வந்து ஜல்தின்னாங்க போலீஸு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அதுலேயும் ஏதோ மர்மம் இருக்குது. ஸோ 2வது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒருவேளை அந்த ரீசனுக்காக அவங்க அந்த பொண்ணோட பாடியை ஃபாஸ்ட்டாக கிரிமேட் பண்ணிட்டாங்க. அங்கே வெயிட்டிங்கில் நிறைய பாடிஸ் இருக்கத்தக்க. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ வேறு. ஸோ எல்லாம் பார்க்கும்போது அந்த இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. பிளட் கிளாட்ஸ் இருக்குது. இன்னும் இன்டர்னலில் 9 இன்ஜுரிஸ், அவுட் சைட் 14 இன்ஜுரிஸ்ங்கிறாங்க. ஸோ தேர் இஸ் அ விசிட் திங் லிக்விட் ஃப்ளூயிட் இந்த ப்ரைவேட் பார்ட்டுங்கிறாங்க. ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் பெனிட்ரேஷனால் அங்கே ப்ளீடிங் வந்திருக்கு ப்ரைவேட் பார்ட்டில்ங்க. இந்த மாதிரி நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. பப்ளிக்காக ஒவ்வொரு சேனல்லையும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பாடிக்கு குழந்தைங்களுக்கு எப்படி பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சொல்லி கொடுப்போமோ அந்த மாதிரி வச்சு ஏரோ மார்க் போட்டு இங்கே ஹர்ட்னா அவங்க அம்மாவோட ஃபீலிங், ஒரு தாயோட ஃபீலிங் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். இதெல்லாம் அந்த நம்ம எதையுமே கவனிக்காமல் எல்லாருமே நார்மலாக அப்பப்போ நியூஸ் மாறுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாறுது. யார் கல்ப்ரேட்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு 1, இப்போ 4 எக்ஸ்ட்ரா. அந்த 4 எப்படி? ஸோ ஏதோ கவர்மெண்ட்டில் ஏதோ அவங்க வந்து இன்னும் கரெக்டாக ஒரு முடிவு வரல. இப்போ இந்த கேஸ் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு இல்லையா, இன்னும் இது வந்து முடிவுக்கே வரல. அதுக்குள்ளே எப்படி அவங்களோட பாடியை வந்து இறுதி சடங்குக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க? ஸோ இந்த இறுதி சடங்கையுமே அவங்க அவசரமாக பண்ணியிருக்காங்க. அந்த கிரிமேஷன் சென்டர் மேனேஜர் கொடுத்த பேட்டிப்படி அவங்க பேரண்ட்ஸ் வர முன்னால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே இப்போ டெய்லி ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாறி மாறி வருது. மேபி செகண்ட் போஸ்ட்மார்ட்டனை அவங்க அவாய்ட் பண்ணணும்னு கொஞ்சம் அந்த இறுதி சடங்குகளை ரொம்ப அவசரப்பட்டு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஏதோ மர்மம் இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நியூஸ் சேனல்லேருந்து வந்த நியூஸ் எப்படின்னா, அங்கே உள்ள சிஎம், பெங்கால் சிஎம் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது போய் அந்தந்த வீட்டில் பெற்றோர்கள்கிட்ட ரேட் பேசி இந்த நியூஸ் வெளியில் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத தடுத்து கொண்டு வராங்கன்னு. இன்னும் என்ன ஒரு கேள்விக்குறி, ஏன் வந்து சிஎம் வந்து எக்ஸ் பிரின்சிபல் ஆஃப் தட் காலேஜை ஏன் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ஏன் அவரை இன்னும் நம்ம அரெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. ஸோ இதுக்கு பின்னால் பெரிய மர்மம் இருக்குது. எல்லாருமே கல்பரேட்டை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு நேம் சேக் நீங்கள் மூவியில் வர மாதிரி ஒருத்தனை பிடிச்சு வச்சுக்கிட்டு மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய கொடுமை. அப்போ நம்ம நாட்டில் வந்து நம்ம எவ்வளோ போராடினாலும் ஒரு நிரந்தரமான தீர்வு வருமானு தெரியலை. 9ஆம் தேதி, இன்றைக்கி 20ஆம் தேதி, இவ்வளோ நாள் ஆயும் கல்ப்ரேட் ஒன்றை பிடிச்சிருக்காங்க. மற்றவங்கள வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க டிலே பண்ணுறாங்க. பெண் மருத்துவர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பெற்றோர்கள் எதனா பேட்டி கொடுத்தாங்களா, இல்லை அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது, அதை பற்றி எதனா தெரிய வந்ததா? நிர்பாமாவோட அம்மா பேட்டி எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு பேச்சே வரலை. அவங்க சொல்கிறாங்க 2012க்கு அப்புறம் எவ்வளோ லேட்டாக தான் என் பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடச்சிது அப்படிங்கிறாங்க. அவங்க பேசாமல் கண் கலங்கி இருக்காங்க. நினச்சி பார்க்குறதுக்கு பெரிய கொடுமை. அந்த பழைய கேஸு, டெல்லி கேஸில் ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு அப்புறமும் ஒரு பெத்த தாய் உயிரோடு இருக்கிற மாதிரி கொடுமை உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க. இன்றைக்கி இந்த பொண்ணு, அன்றைக்கி டெல்லி, இன்றைக்கி கல்கத்தா, நாளைக்கு எந்த ஊர், இப்படி நாளுக்கு நாள் நடந்துட்டு போகுது. எல்லா பிள்ளைங்களையும் எங்களோட பொம்பளை பிள்ளைங்களை நாங்கள் பறி கொடுத்துட்டு இப்படி ஒரு கண்ணீராக உட்காந்துருக்கோம். ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் நிச்சயம் சொல்கிறேன், கவர்மெண்ட்டு சரியில்லை. ஒரு நல்லவனோ கெட்டவனோ, ஏன் நம்ம இந்தியன் மூவி வரலையா? மூவிஸில் நல்ல மூவிஸ் எடுங்க. பெத்த பிள்ளையவே தப்பு பண்ணி கொலை பண்ணுறதுக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பாருங்கள். ஏன் பெரிய புள்ளிகள்னு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? யாராக இருந்தால் என்ன, தப்பு பண்ணது உன் பொண்ணாக இருக்கட்டும், உன் பிள்ளையாக இருக்கட்டும், அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணை நினச்சி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்தால் அது யாராக இருக்கட்டும், ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சிஎம், எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் நடந்தாதை பார்த்து இந்த ப்ரொடெக்ஷன் கல்பிரேட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. கொல்கத்தாவில் முதல்வராக இருக்கிறதே ஒரு பெண் தான். ஆனால் அதே ஊரில் வந்து இன்னொரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதனால் அந்த ஒரு பெண் எதுக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு முதல்வர் பெண்ணாக இருந்துமே ஒரு பெண்ணோட வழியை அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலை. இதுக்கு முன்னாலேயும் கொல்கத்தாவில் இதை மாதிரி நடந்திருக்கு.
ஸோ நீங்கள் நடந்திருக்கும் போதே நிறையா அதையோ இனிமேல் அதை நடக்காமல் பார்த்துருந்துருக்கணும். ஒரு பெண் முதல்வராக இருந்து ஒரு பெண்ணோட வலி தெரியலை அப்படின்னா அது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அங்கே நடக்கிற விஷயங்கள் பல பெரிய புள்ளிகள் இன்வால்வ் ஆகி இருக்குது, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பெண் முதல்வர் உண்மையிலே இது இவ்வளோ டிலே பண்ணுறது பெரிய தப்பு. நீங்கள் கல்பிரேட்ஸை தப்பு பண்ணவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணவே கூடாது. ஒரு எக்ஸ் பிரின்சிபலுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா அவனை அரெஸ்ட் பண்ணாமல் கோர்ட்டும் ஆர்டர் கொடுத்து அவர் வீட்டில் இருக்கிறாரு. ஒரு பேருக்கு ஒருத்தரை பிடிச்சி வச்சுருக்கீங்க, மற்றவங்களை இன்னும் நீங்கள் தப்பிக்க விடுறீங்க. ஸோ அந்த பெண் முதல்வர் பண்ணுறது சரியில்லை. இன்னும் அவங்க நிச்சயம் வேறு ஒரு ஆட்சி அங்கே வரணும். இனிமேலும் கல்கத்தாவில் நடக்காமல் இருக்க. கல்கத்தாவில் உள்ள ஒருத்தர் பேசுகிறார், ஒரு பெரிய புள்ளி டாக்டர் மாதிரி. அவர் சொல்கிறார், இனிமேல் கல்கத்தாவில் பெண்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த ஊர் மக்களே ஒரு பெரிய பெரிய புள்ளிகளே சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு தெரியுது இவரை ஏன் இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு. அதுதான் பெரிய கேள்விக்குறி. அப்போ இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது கனெக்ஷன்? அப்படி அந்த நிறைய பேர் அங்கே தெரிஞ்சு இவங்க தான் கல்பிரேட்ஸ்ன்னு இன்னும் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியலை. அப்போ இது சிபிஐக்கு போயிருக்கு. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் தான் இதை எடுத்து நடத்தணும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் முடியலை. மம்தா பானர்ஜியால் அவங்களும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணுக்கு நீதி வாங்கி போராடி இப்போ நான் ஒரு சாதாரண பெண்ணாக நமக்கு வர்ற ஒரு துடிப்பு அவங்களுக்கு வந்திருந்ததுன்னா நிச்சயம் இந்த ஒரு வாரத்தில் கூட முடிஞ்சிருக்கும், இன்றைக்கி நமக்கு தீர்வு கிடச்சிருக்கும். ஸோ இனிமேல் அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுத்து ரொம்ப தீவிரமாக அவங்க அதை பார்க்கணும். பொதுவாக மாணவர்களை எப்படி வழி நடத்தினா இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? நான் ஒரு ஆசிரியையாக என்ன சொல்லுவேன், 1989 நான் டீச்சர் ஆனேன். ஸோ அப்போது உள்ள பசங்களோட வேல்யூஸும் 2024 உள்ள பசங்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ்ஸு. நான் எப்போவுமே சொல்கிறது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில். அது நாம் கொண்டு போகிற விதம் தான். அந்த காலத்தில் நமக்கு ஃபோன் எதுவும் இல்லை. இன்றைக்கி இந்த கையில் ஃபோனை கொடுத்து இந்த கையில் புக்கை கொடுத்துருக்கீங்க, குழந்தைங்களால் படிக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் 8 வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம், அது மாதிரி 14 வயசு மாணவன் கர்ப்பிணி ஆக்குறான் ஒரு குழந்தைய அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு நெஞ்சே படபடக்குது. இதுக்கு காரணம் அந்த குழந்தைங்களே என்ன சொல்லுது, மேஜராக முன்னாலே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நான் ஃபோனில் வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு. இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஆசிரியராக இருக்கணும்னா அது ரொம்ப பெரிய கடினமான விஷயம். நம்ம ஒரு ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வைக்கிறோம், என்னென்னலமோ பண்ணுறோம் இல்லையா? ஆனால் எனக்கு என்ன, இது ஒரு செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு வாங்க. இப்போ எங்களுக்கே நாங்கள் ஸ்கூலில் பார்த்தாங்கன்னா வெளியிலேருந்து கவுன்சிலர்ஸ் கேர்ள்ஸை மட்டும் கூட்டிகிட்டு போய் பேட் டச் குட் டச் சொல்லி கொடுக்குறோம். பட் எந்த ஸ்கூலில் நீங்கள் எல்கேஜிலேருந்து எந்த ஸ்கூலில் ஒரு 12th வரை ஒரு ஒன்ஸ் இன் அ டேர்ம் எக்ஸாம் வைக்கிற மாதிரி தனியாக கண்டக்ட் பண்ணுங்கள். பாய்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ், எது பேட் டச் எது குட் டச் அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்கள். ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படின்னு ரெகுலர் பேசிஸ் இந்த செக்ஸ் எஜுகேஷனும் இந்த மாதிரி ஒரு வேல்யூ எஜுகேஷனும் பாய்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அந்த செக்ஸ் வீடியோஸை எப்படி அவாய்ட் பண்ணணும்னு ஃப்ராங்காக பேசணும் குழந்தைங்கக்கிட்ட. இதை நம்ம மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த செக்ஸ் விஷயத்தை பற்றி ஸ்கூல்ஸில் நல்லா சொல்லி கொடுத்தா தான் பசங்களுக்கு இது ஒரு தப்பான எண்ணத்தில் ஒரு பொண்ணோட பழகிற இது கம்மியாகி ஃப்யூச்சரில், ஏன்னா இந்த பசங்க தான் ஃப்யூச்சரில் வெளியில் வராங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் எவ்வளோ தூரம் உட்காந்து வேல்யூ எஜுகேஷன் பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம படிக்கிற காலத்தில் ஸ்கூலில் வேல்யூ எஜுகேஷன் இருந்தது, இப்போ இல்லை. இப்போ இந்த வேல்யூ எஜுகேஷன் போய் செக்ஸ் எஜுகேஷனையும் கொண்டு வாங்க. ஒரு சர்டன் கிளாஸஸ்லேருந்து 12th வரை சொல்லிக் கொடுங்க. ஈவன் என் காலேஜஸில் சொல்லிக் கொடுங்க. ஒய்ஆர்சி இருக்குது, என்எஸ்எஸ் இருக்குது, என்சிசி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த எல்லாமே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எஜுகேஷனை சின்ன வயசில் சொல்லி கொடுக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 75% சேஞ்சஸ் வரும் இல்லையா? ஒரு சிலர் அதுக்கப்புறம் ட்ரக் அடிக்ட் ஆகிறாங்க, ஏதோ அடிக்ட் ஆகி தப்பு பண்ணுறாங்க. ஆனால் தப்பை பள்ளி பருவத்தில் இருந்து நாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது நிச்சயம் அப்படியே மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு நல்ல குழந்தைங்களாக வெளியில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடாதுன்னா ஸ்கூல்ஸில் ஆனுவல் டே நம்ம கொண்டாடுற ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி ஒரு சில டேஸ் எக்ஸ்ட்ராவாக நிறைய டேஸ் இருக்குது. இப்போ ஹெச்ஐவின்னு இருக்குது, அது எதனால் வருது, அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். வேர்ல்டு ஹியூமனிட்டி டே, ஹியூமனிட்டின்னா என்ன, அந்த ஹியூமனிட்டி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூலில் என்சிசி கேம்ப்பு, அந்த என்சிசி கேம்ப் ட்ரெயினி 30 years தான். இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதே அந்த ட்ரெயினி ஒரு 13 பிள்ளைங்களை பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணி அந்த ஸ்கூல் ஹெட்ஸு வெளியில் இதை சொல்லிடாதன்னு சொல்லி
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மீறியும் வெளியில் சொல்லி இப்போ அவங்கள அண்டர் அரெஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணணும்னா ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் ஒவ்வொரு ஆசிரியர்களோட கடமை குழந்தைங்களை போய் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணோம், நாம் பாடத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கிறத தாண்டி ஒவ்வொரு குழந்தையும் நம்ம மானிட்டர் பண்ணி வேல்யூ எஜுகேஷனை கொண்டு வந்து எது நல்லது கெட்டது அப்படின்னு ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும். ஒரு பையன் ஒரு பொண்ணோட்ட பேசினாலே 5ஆம் கிளாஸ்லேயே இப்போ சிரிக்கிறீங்க. இடமாற்றி உட்கார வைக்கும் போதே அங்கே போய் நம்ம மாற்றி உட்கார வச்சோன்னா அவங்களுக்குள்ள ஒரு தப்பான ஃபீலிங் வருது. தப்பான ஃபீலிங் வராமல் இருக்கணும் அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு நம்ம வந்து ஓப்பனாக செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி எப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு. அந்த செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் அந்த அன்ஹெல்த்தி வீடியோஸை பேன் பண்ணணும். அதை ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றிம்மா.